ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற சிலபஸ் இன்றைக்கான எபிசோடு பார்க்கலாமா? முத்துவும் அருணும் அடிச்சிக்கிறாங்க. அது 2 பேரும் சமாதானப்படுத்துறாங்க. சீதாவும் மீனாவும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன நீ எங்கள் அப்பா சாகணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு சொன்னதுக்கே அப்படி இருக்கு, நான் எங்கள் அம்மாவை கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன், அப்போ எனக்கு எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன உங்கள் அப்புறமா முத்துவோட வக்கீல் வந்து சொல்கிறாங்க, என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி நீங்கள் எவ்வளோ தான் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வத்தோட வக்கீல் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அருண் சொல்கிறாங்க, நான் வந்து 25 லட்சம் கொடுக்க சொல்லுங்கள், நான் இந்த கேஸ் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கார் டிரைவரால் எவ்வளோ கொடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? 25 லட்சம் கேட்குறீங்க, அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தெரியுமா உங்களுக்கு? வாய்ஸுக்கும் கொடுத்தா கூட கொடுத்து முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்லை, எனக்கு என் அம்மா உயிருக்கு இந்த அமௌண்ட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அருண் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து சொல்கிறான், ஒரு கார் டிரைவர்னால் எப்படி இருக்கும் தெரியுமா? முதுகு, கை, கால் எல்லாமே வலிக்கும். தூரமாக போனால் தான் காசு சேர முடியும். தூரமாக போயிட்டு வந்தால் மறுநாள் ஏந்திரிக்க முடியாது. தூரமாக போயிட்டாலும் திருப்பி உயிரோடு வருவோமா, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்ப்போமா, அந்த பயத்திலே தான் போயிட்டு வருவோம். இவ்வளோ வலி இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி தான் நாங்கள் வண்டி ஓட்டுறோம். இவர் இவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட கேட்குறாரு, எப்படி எங்களால் தர முடியும்? நீங்கள் தான் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கண் கலங்கிடுவாங்க. கார் டிரைவரை பற்றி பெருமையாக பேசும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாகிடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 15 லட்சத்துக்கு வருவாங்க அருண். அப்போ கூட எங்களால் இவ்வளோ தர முடியாது அப்படின்னு சொன்னோடனே, சரி மேடம் கடைசியாக நான் 5 லட்சத்துக்கு வரேன், இதுக்கப்புறம் என்னால் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அருண். அதுக்கப்புறமா வந்து சீதா வந்து சொல்ல, சரிங்கம்மா இதோடு முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை பார்த்துட்டு அருணும், சரி நான் முடிச்சிடுறேன், 1 மாதத்துக்குள்ளே தர சொல்லுங்கள், நான் அந்த கேஸை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிடுவாங்க. நான் முயற்சி பண்ணுறேன், சரி எல்லோரும் இப்போ ஓகே இல்லை அப்படின்னு கேட்டு ஓகே பண்ணிடுவாங்க. பேப்பரில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே எப்போவுமே முடிச்சுட்டு தான் இருப்பாங்க, அருணும் முத்துவுமே. அதுக்கப்புறம் நம்ம நீத்து வந்து வர சொன்னாங்க வீட்டுக்கு. அங்கே வந்துட்டு, என்னப்பா நீ என்னை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பைத்தியம், உங்களுக்கு காலில் தானே அடிபட்டுச்சு, மண்டையில் இல்லைல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க? நான் ஸ்ருதியோட புருஷன், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களால் எங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு, நான் கூப்பிட்டப்பெல்லாம் நீ வரணும், இல்லைன்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வந்து மிரட்டுறாங்க ரவியை. என்னை வந்துட்டு நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி நில்லுப்பா, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ரவியை. நீத்து ஏன்னு கேட்டதுக்கு, நீ வர வரைக்கும் நான் இதை வச்சு பார்த்துக்குறேன், திருப்பி நான் கூப்பிட்றப்ப நீ வரணும், நீ வரலன்னா நான் என்ன வேணால் பண்ணிப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ரவியும் சரி என்ன பண்ணுறது வந்து சொல்லிடும், பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க முத்துவும் மீனாவும், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, 5 லட்ச ரூபா கேட்குறாரோன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே அவனுக்கு அதிகம் தானேப்பா, செல்வத்துக்கு இந்த தொகையை அதிகம் தானே, இதே அவன் எப்படி எடுப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என்ன 30 கோடி கேட்டாலும் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. நானும் என்ன 30 கோடி கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா அதுக்காக நான் சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரி பணம்னு வந்து எங்ககிட்ட நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட வந்து நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மீனா. சரி பார்க்கலாம், அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்புறமா அருண் வந்து சீதாவை நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அப்பா. நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறான். மீனை வந்து தெருன்னு முடிக்கிறா, சொல்லலாமா வேணாமான்னு. இல்லை மாமா நல்லா தான் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிகிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, பெருமையாகவும் இருக்குது உங்களை பார்த்தா. இப்போ இன்றைக்கி பேசும்போது ஒரு அப்பாவா, புருஷனா, பையனா, எல்லா விதமாகவும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. நீ ஊட்டினா மட்டும் இந்த பழம் நல்லா இருக்குது, நான் எடுத்து சாப்பிட்டா புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஹக் பண்ணலான்னு வராங்க. அதுக்குள்ளே அண்ணாமலை வந்துடுறாங்க. என்னம்மாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், சுடு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. சரி மாமா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு. அப்புறம் உள்ளே போயிட்டு அண்ணாமலை வந்து யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு எதாவது ரூம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிருஷ்க்கு வந்து 102 டிகிரி ஜுரம் அப்படியே இருந்துகிட்ருக்கு. மீனா, முத்து, அங்கிள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க அந்த குட்டி பையன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் மாத்திரை எழுதி கொடுத்தல, இந்த மாத்திரை கூட சரியாயிடும், 1 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணேன் அப்படி
அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.